Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக திரு ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது முக்கியம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். நிச்சயமா. ஸோ இந்த தோல்வி அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தீங்களா? இது வந்து விஜயினுடைய அலை இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துதா? தோல்வி நான் மட்டும் எதிர்பார்க்கல போல இருக்கு, தமிழ்நாடு எதிர்பார்த்திருக்கு போல இருக்கு. அதனால தான் ரிசல்ட்ல நமக்கு அதுக்கான பிரதிபலன் இருக்கு. திமுக ஆளும் கட்சி 3வது இடத்துக்குலாம் தள்ளப்பட்டது. இப்போ தற்போது கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து மெச்சப்படுத்தி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. விஜயோடைய வேவ் இருக்கான்னு கேட்டால், நான் அவருடைய வெற்றியையும் அவர் ஜெயிச்ச தொகுதிகளுடைய வெற்றியை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை, விஜயை நான் குறைச்சி மதிப்பிடலை. அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவருக்கான செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது ஒரு முழுமையாக இந்த 103 தொகுதி வெற்றி தாவேக்கா வந்து இப்போ முன்னிலையில் இருக்கக்கூடியதை நான் ஒரு முழுமையாக விஜய் வேவாக நான் பார்க்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வேவ், ஒரு இன்கம்பன்சி வேவ் விஜய்க்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்ச மாதிரி 60 தொகுதி 67 தொகுதிகள்லாம் வந்து ஜெயிச்சிருக்கணும். ஸ்வீப் தமிழ்நாட்டில் 180 தொகுதிகள், 190 தொகுதிகள், குறைந்தது 150 தொகுதிகளாவது தாவேக்கா ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறேன். ஆனால் தாவேக்கா தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற 117 அப்படிங்கிற எண்ணெய் வந்து அவங்க ஒரு தடவை கூட இன்னும் காலையிலேருந்து அச்சீவ் பண்ணலை. இனிமேல் அச்சீவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது பார்க்குறேன். ஸோ அப்போ எப்படி வந்து தாவேக்காவுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நம்மளுடைய அத்தனை சர்வே 80% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஆகஸ்ட்டில் நம்ம சர்வே சொன்னோம், விஜய்க்கு வரவேற்பு இருக்குன்னு சொன்னோம், அதிமுக தான் முதலிடத்தில் இருக்குன்னு சொன்னோம். பட் அதை அதிமுக கேபிட்டலைஸ் பண்ணலை. திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, அந்த கோபம், இந்த பிரச்சனைகளை எல்லாம் எங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்து அதிமுக கூட்டணியால் கொடுக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் விஜய் ஓட்டு போயிருக்கே தவிர, விஜய் வேவில் விஜய் இவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்கல. நான் திருப்பி சொல்கிறேன், வேவ் இருந்திருந்தால் 150 180 தொகுதிகள் வந்து விஜய் பெற்றிருப்பார். பட் அது அவரால் பெற முடியல. இருந்தாலும் ஒரு புது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், நீங்கள் பார்க்கணும், எடப்பாடியில் அவருடைய வேட்பாளர் பின்வாங்கிய பிறகு இன்னொருத்தர் அடையாளம் காட்டினார். அவர் 2வது வந்திருக்கார், திமுகவை பின்னுக்கு தள்ளி. பல இடத்துல யார் வேட்பாளர்னே தெரியல, ஸ்டார் வாட்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. இப்போது விஜயோடைய அலை இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரியிலே அந்த அலை அடிச்சிருக்கணும். இப்போ தமிழ் பேசுகிறோம், அங்கேயும் தமிழ் பேசுகிறோம், ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரே சமுதாயம், இங்கே வாழ்றக்கூடிய அதே ஜாதிகள் தான் அங்கேயுமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயோடைய அலை அடிச்சிருந்தா அங்கேயும் விஜய் வந்து பல தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் பாதியாக ஜெயிச்சிருக்கணும். அங்கே ஒரு தொகுதியில் தான் அவர் லீடிங்லேயே இருக்கார், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அப்போது இது முழுக்க ஆன்டி இன்கம்பன்சி, மாநில அரசு மேலே இருக்கக்கூடிய கோபம். புதுச்சேரி மாநில அரசு மேலே மக்களுக்கு கோபம் இல்லை, அவங்க மேலே அதிருப்தி இல்லை, அந்த கூட்டணி மேலே அதிருப்தி இல்லை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திருப்பி அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதே விஜய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். அங்கே தானே பூசணிக்காலாம் தூக்கி போட்டாங்க காருக்குள்ளே. ஸோ அங்கேயுமே கூட்டம் வந்தது. பாவம், அந்த கூட்டமெல்லாம் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போயிருக்காங்க போல இருக்குது. அங்கே விஜய்க்கு ஓட்டு கிடைக்கல, அலை அடிக்கல. அப்போ விஜய் அலைங்கிறது இல்லை. திருப்பி சொல்கிறேன், அவரை நான் மதிச்சுட்டு தான் சொல்கிறேன். அவர் வாங்கியிருக்கக்கூடிய தொகுதிகள் வாக்குகளை மதிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இது அலை கிடையாது. முழுக்க திமுக மேலே இருக்கிற கோபம் அவர் அதை பயன்படுத்தியிருக்கார். ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு வேவ் அப்படின்னு தமிழ்நாட்டில் இல்லை. ஆன்டி டிஎம்கே அவங்க வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இங்கே தமிழர்களுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய கோவில் விஷயங்களாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விலைவாசி, ஊழல், கஞ்சா, போதை, அதுக்கப்புறம் வந்து அத்தனை பிரச்சனைகளும் ஒன்றாக திரண்டு ஒரு கோபமாக மாறி இருக்கு. இந்த கோபத்தை உருவாக்கியது யாருன்னு நம்ம பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 2 ஆண்டுகள் தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக செய்த அத்தனை தில்லாலங்கடித்தனத்தையும், அவங்க செய்த ஊழல்களையும், அவங்க செஞ்ச மறைமுகமாக ஊடக போர்வையில் செஞ்சுட்டு இருந்த பல விஷயங்கள், ஊடகத்தில் வந்து அவங்கள பற்றி நல்ல செய்தியாக போட்டுட்டு இருப்பாங்க, அந்த ஒரு போர்வையில் நிறையா தப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சி பிரேக் பண்ணி புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து இடித்து தள்ளி அந்த கோபத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது அவர். பட் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பாஜக ஸ்ட்ராட்டஜி மாறுது. பாஜக வந்து செட்டில் ஆகுது. அவங்க வந்து செகண்ட் ஃபிடில் ப்ளே பண்ணுறாங்க, அதிமுக ஃபர்ஸ்ட் ஃபிடில் வராங்க. அதிமுக வந்து அடித்தாடி இருக்கணும். அதிமுக தேர்தலுக்கு சிறிது மாதங்களுக்கு, 1-2 மாதங்களுக்கு முன்பு தான் அவங்க அடிச்சாடவே ஆரம்பிச்சாங்க. அதான் ஒரு பெரிய பின்னடைவு. இங்கே தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு, விஜய் வேவ் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ விஜய் வேவ் இல்லை,
ஆனால் ஆன்டி இன்குபன்சி இருக்குன்னு சொன்னால் திமுக 3வது இடத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் 3வது இடத்துல இருக்கக்கூடியது அதிமுக கூட்டணியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அதிமுக வந்து 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. அங்கே வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு ஆர்கனைசேஷனால சூப்பர் லீடர், அதில் மாற்று கருத்து எல்லாம் ஒரு கட்சியை முழுக்க அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காரு. 4 ஆண்டுகள் அவர் ஆட்சியும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தார். பட் ஒரு கேரிஷ்மேட்டிக் லீடரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதனால இந்த எலெக்ஷனில் மக்கள் வந்து திமுக வேண்டாம், ஒரு மாற்று யாருக்கு போடலாம், யார் இருக்கா அப்படின்னும் போது அவங்க கண்ணில் பட்டது விஜய். புதுசாக ஒருத்தர் வர, நான் தான் திருப்பி சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாங்கிற சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த திராவிட அரசியல், திராவிட கொள்கை, ஈவேரா, இந்த மண் அந்த மண், வெங்காயம், ஈர வெங்காயம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு தமிழ்நாட்டு மக்கள். எங்களுக்கு புதுசாக ஏதாவது வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த புதுசை தருவதற்கு மற்ற கட்சிகள் வந்து தவறிய போது விஜய் வந்து தன்னை ஒரு புது ஆள் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணார். அது வந்து அவருக்கு ஒரு 106 103 தொகுதிகளை வந்து இப்போ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போவே நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம், பாஜக தனியாக நின்றுருந்தா தாவேக்காவால் இவ்வளோ வெற்றியை வந்து பெற்றிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏற்கிறீங்களா? இது எப்படி வேணால் போயிருக்கலாம். பட் பாஜக தனியாக நின்றிருந்தால் பாஜக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். அவங்களும் ஒரு மாற்றா கருதப்பட்டிருக்கலாம். நிச்சயமா அது நிற்கிறதுனால மட்டும் இல்லை, அதை சுற்றி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்குது. அது பண்ணுறதுக்கான தலைவர்கள் அது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 234 தொகுதியிலே உங்களுக்கு வேட்பாளர் இருக்கா, பாஜகவுக்கு வேட்பாளர் இருக்கா, தனியாக நின்றா வேட்பாளர் இருக்கா, இதெல்லாம் இந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வின்னு விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு. விஜயோட வேட்பாளரை பற்றிலாம் யாருக்காவது தெரியுமா? எந்தெந்த காரணத்துக்காக திமுக இருக்கிறாங்களோ அத்தனை தவறுகளுமே செய்த பல பேர் தான் தாவைக்காலையும் வேட்பாளராக அதுக்கு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ வேட்பாளர் முக்கியம் கிடையாது, நோக்கம் தான் முக்கியம். ஒரு வேவ், என்ன சொல்கிறது, ஒரு பெர்செப்ஷன் தான் முக்கியம். அந்த பெர்செப்ஷன் ஒரு வேவுங்கிற போர்வையில் தாவேக்காவால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அப்படி பாஜகவும் சேர்த்துருந்தா பாஜகவிலையுமே ஜெயிச்சிருக்க முடியும். நம்ம பார்க்குறோம் வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பாஜக அதிமுக கூட்டணி சரியான ஒரு எதிர்க்கட்சியாக தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அதை தவற விட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். திமுக முதலமைச்சரனுடைய தோல்வியே திமுகவை மக்கள் வந்து வீசிட்டாங்க, இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். வெஸ்ட் பெங்கால் மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் எப்படி 2011 சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்துல இருந்தாலும் அதற்கு பிறகு அவங்கள தூக்கி வீசிட்டாங்களோ, அந்த மக்கள் ஒரு மாற்றத்தை தேடி போயிருக்காங்களோ, அதே மாதிரி தமிழகத்திலையும் நடக்கும். இப்போ தாவேக்கா வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாவேக்காவுக்கு இன்னொரு திராவிட கட்சியாக அவங்க பார்க்க மாட்டாங்க, இன்னொரு மாற்று சக்தியை தான் பார்ப்பாங்க. அந்த மாற்று சக்தியாக யார் அவதாரம் எடுக்கிறாங்களோ, உருவெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் ஒன்று புரியுது என்ன அப்படின்னு சொன்னால், இதை தாவேக்கா அலைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறத விட ஆன்டி டிஎம்கே வேவ் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதை ஏற்கனவே டிஎம்கே சென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர்களும் ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் செய்யக்கூடிய அப்பா அந்த மாதிரியெல்லாம் ப்ரொமோஷன்லாம் அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அது செயல்படலை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியுது. அப்பான்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அப்பா அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால இந்த ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக. ஸோ தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி ஆனந்த். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.